இல்லைண்ணா பாகுபலி எல்லாருமே இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமும் சரி, இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறமே பாகுபலின்னு ஒரு கம்பேரிசன் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் ஒரு பீரியட் ட்ராமா, இதுவும் ஒரு பீரியட் ட்ராமாவாக இருக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி சப்ஜெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, இல்லை ஓகே இது போதும் தலைவர், இதுக்கப்புறம் என்ன ட்ரைலர் நம்ம கிளிக்க போகிறோம்? புரியலையா எனக்கு. ட்ரைலர் நல்லா இருந்துச்சுண்ணே. அதாவது என்னென்னா, எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல, பட் மற்றபடி ட்ரைலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எதனால் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல அப்படின்னா, சில விஷயங்கள் நோட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு கிளிம்ஸிப்பில் வந்து இந்த தண்ணிக்குள்ளே இருக்கிற உயிரினங்களில் வந்து கண் இமைக்குள்ளே இன்னொரு இமை ஒன்று இருக்கும், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது முதற்கொண்டு டீட்டெயிலாக பண்ணியிருப்பாங்க ஃபஸ்ட்டு அந்த கிளிம்ஸிப்பில். ஆனால் இதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு விஎஃப்எக்ஸில் ஒர்க் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷனை ரொம்ப ஹையாக வச்சுட்டா படத்தில் எதனா இருக்குமா என்ன நினச்சாங்கன்னு தெரில. மற்றபடி படத்தில் வந்து அந்த ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் அளவுக்கு டீட்டெயிலாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இந்த படத்தோட எடுத்துக்கிட்ட டைம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க, பாகுபலி மிஞ்சுற அளவுக்கான கிராஃப், அந்த அளவுக்கான செட்டு அதெல்லாம் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஃபாரஸ்ட்லேயே வச்சு ஒரு 4 காஸ்டியூம் வச்சு முடிச்ச மாதிரி தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்கணும்? இல்லைண்ணா பாகுபலி எல்லாருமே இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறமும் சரி, இந்த படத்தை பற்றி பேசினதுக்கப்புறமே பாகுபலின்னு ஒரு கம்பேரிசன் ஒன்று போயிட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அதுவும் ஒரு பீரியட் ட்ராமா, இதுவும் ஒரு பீரியட் ட்ராமாவாக இருக்குன்ற மாதிரி, அந்த மாதிரி சப்ஜெக்டாக இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன காரணம் அப்படின்னா, அதான் இது வந்து ஒரு மறுஜென்மம் பற்றின கதைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சூர்யா சார் கோட் சூட் போட்டு ஒரு லுக்லேயும் இருக்கார். ஸோ இது வந்து அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது வேறு அது வேறு. எனக்கு தெரிஞ்சு வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் மட்டும்தான் இந்த மாதிரி காஸ்டியூமில் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன். மீதி எல்லாமே நமக்கு வந்து இப்போ இருக்கிற லுக்கில் வரும்னு நினைக்கிறேன் நான். பொதுவாக ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு ஒரு கதை தெரிஞ்சு, ஆமாம், ஒரு கதை சொல்லுவாங்க, நார்மலாக ஒரு கதை சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய படம்னா ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த படத்தில் வெறும் கதை சொல்லாமல் வெறும் கத்தி குத்து, ரத்தம், ஒரு ஆக்ஷனு இப்படியே முடிச்சுட்டாங்களே, நல்லா இருக்கும். இல்லைண்ணா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சண்டைகளும் அதிகபட்சமாக நடந்த சண்டைகள் எல்லாமே மண்ணுக்கும் புண்ணுக்கும் நடந்த சண்டைகள் தான் அதிகமாக, சரிங்களா? ஏன்னா வந்து அதை தாண்டி வேறு எதுனா ஒரு சண்டை இருக்குமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதான் எனக்கு அந்த நிலம் வேணும், எனக்கு அந்த பொண்ணு வேணுன்றதுல நடக்கிற சண்டை தான் எல்லாமே. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த படத்தோட கதையும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சூர்யா சார் ஒரு பக்கம், இந்த பாபி அவர் ஒரு பக்கம், 2 பேரும் அந்த நிலத்துக்காக சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் வரும். நான் இது கதையை எனக்கு தெரிஞ்சு அதுதான் சொல்ல வரும். ஓகே, பாபி சூர்யா இந்த 2 பேர் தவிர ஸ்க்ரீனில் யாருமே காட்டணும். இல்லைண்ணா அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணா. ஏன்னா வந்து எல்லாத்தையுமே வந்து படத்தோட ஹைப்பை குறைச்சிடக்கூடாதுன்றதுக்காக பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து கடைசி அந்த ட்ரைலரோட கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒரு குதிரையில் யாரோ ஒருத்தர் வர மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அது கார்த்தி சார் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ கார்த்தி சாராக இருந்தால் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும் அது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, கார்த்தி சார் வந்து நம்ம வெயிட் பண்ணுறோம் எல்சியூவில் வந்து ரோலெக்ஸ் டில்லி அந்த காம்போவுக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இதில் வந்து கார்த்தி சாராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை முன்னாடியே காட்டிட்டோம்னு வச்சுங்களேன், படத்தில் போய் உட்காந்தா நம்ம பார்க்க மாட்டோம் அதை. ஸோ அது வந்து ஒரு சாதாரணமாக போயிடும். அதனால தான் இதில் யாருமே காட்டலன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ எந்திரன் மாதிரி படம் அப்போ 150 கோடிங்கிறது பெரிய 350 கோடிங்கிறது பெரிய பட்ஜெட். அதிலே பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் உள்ள குழி தோண்டி போகிறது, சுற்றி வர்றது, ஸ்டோரியே சொன்னாங்க. கல்கி படமாக இருக்கும் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, அவதார் படம் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க, ட்ரிபிள் ஆர் ஸ்டோரி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லாமல் இதில் ஸ்டோரியே சொல்லாங்க, ஒரு ஆக்ஷனே முடிச்சிட்டாங்களே. அப்போ அதை கேட்குறேன். இல்லைண்ணா அதுதான் நான் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இருக்கிற எல்லா படங்களுமே ஒரு ட்ரைலரில் வந்து டீகோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன். டீகோட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்துக்குள்ளே போய் உட்காரும் போது இதுதான் வரப்போகுது, இதுதான் வரப்போகுது நம்ம முடிவு பண்ணிடுறோம், சரிங்களா? இப்போ கல்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள், கல்கி ட்ரைலரே வச்சு பாருங்களேன். மேலே ஒரு உலகம் கீழே ஒரு உலகம்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த இதுதான் ஃபஸ்ட்டு நகரம் அப்படின்லாம் சொல்லும் போது நமக்கே ஒன்று தோணிருச்சு, ஓகே இது ஃப்யூச்சரில் நடக்கிற ஏதோ ஒரு மாதிரியான கதைன்ற மாதிரி நமக்கே தோணிருச்சு இல்லையா. அப்புறமா மகாபாரதத்தை அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. நான் இதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு இந்த மாதிரி சஸ்பென்ஸாக வைக்கிறது படத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்லை அதுதானே, நிறைய பேர் வந்து எல்சியூவில் ரோலெக்ஸ் டில்லிக்காக வெயிட் பண்ணாங்க. இதில் வந்து என்ன கேரக்டரில் பேச போகிறாங்கன்னு தெரியல. கங்குவா வேறு ஏதாவது ஒரு பேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. ஸோ அந்த பேரில் நான் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடியே இது வந்து அதாவது இந்த படத்தில் வந்து கடைசி கேமியோவில் வராருன்னு பேசியிருக்காங்க. அடுத்த பாட்டில் வந்து அவர் தான் ஃபுல் வில்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் நான். சூர்யாவுக்கு ஓடிடி நல்லா போனாலும் தேட்டருக்கு போனாலும் லாஸ்ட் ஆனது ஈட்டி சரியாகும். ஆமாம், கம்பேக் இருக்க வாய்ப்பு இல்லைண்ணா 2 பேருக்குமே ஒரு கம்பேக் அமையணும். ஏன்னா வந்து ஈட்டி வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அந்த படத்தை. ஏன்னா சூர்யா சாருக்கு கோவிடுக்கு அப்புறம் வர தேட்டருக்கு வர படம்ன்றதுனால அது பெருசாக அதாவது வசூல் ரீதியாக வந்துருச்சு, விமர்சன ரீதியாக பெருசாக போகலன்றனால ஒரு ப்ராப்பர் ஓடிடி ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே. நான் வந்து ஃபேன் இல்லை, பட்
ஒரு சினிமாவில் வர எனக்கு அந்த படங்கள்லாம் ஒரு ஹிட்டுக்காக வெயிட் பண்ணுறேன். அந்த இதில் வந்து இந்த படம் வரும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பர் ஹிட்டாக இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவருடைய படங்கள் இந்த பழைய காலத்து ஆதி காலத்து படமா டிஸ்கவரிலாம் பார்த்துட்டீங்களா? அந்த மாதிரி இல்லைண்ணா, அதான் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்காக காஸ்டியூம் வைஸ் வந்து ஒரு 10,000 ரெஃபரன்ஸ் கிட்டே எடுத்திருக்காங்கண்ணே. இப்போ இந்த கையில் கிழிச்சிட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் ஒரு போரை முடிச்சுட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதை ஞாபகார்த்தமாக ஒரு தடவை கிழிச்சுப்பாங்க. ஞாபகார்த்தமாக கையில் கிழிச்சுப்பாங்க. எத்தனை அவங்களோட விக்டரி, அவங்களோட ஜெயிச்சது எத்தனவோ அத்தனை தடவை கிழிச்சுப்பாங்க. ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக பண்ணியிருக்காங்கன்ற பொறுத்த வரைக்கும். ஸோ படத்துக்கு நிறைய R&D ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, எதிர்பார்ப்பு நிறைய இருக்குது. இந்த மாதிரியான படங்களை ஓடிடியில் பார்க்குறத தவிர்த்துடணும். ஏன்னா வந்து நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஓடிடிலையும் தமிழ் ராகஸ்லையும் ஏற்றி நம்ம பார்த்துடுறோம் இந்த மாதிரியான படங்களை. அப்புறம் இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு பாகுபலி அளவுக்கு போக மாட்டேங்குது, இதை பீட் பண்ணல அதை பீட் பண்ணலன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம போய் முதல்ல தேட்டரில் பார்க்கணும். அதை விஷுவலாக அவங்க என்ன யோசிச்சாங்களோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நமக்கான ஃபுல்ஃபில் கிடைக்கும். அதை விட்டு சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இது நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாமல் தான் போவோம் அது. அதனால் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணும் நாங்கள் படத்தெல்லாம். ட்ரெயிலருமே நல்லா இருந்துச்சுண்ணா. பார்த்தேண்ணா. ஆக்சுவலாக வந்து சிவா சாருக்கு வந்து கடைசி வந்து அண்ணாதை தான் தேட்டரில் பார்த்தேன். அது மேக்ஸிமம் ஓடலை. அதுக்கடுத்து ஒரு பெரிய கம்பேக்னா இந்த ட்ரெயிலரை சொல்லலாம்ண்ணா. ஒருவேளை அப்புறம் சூர்யா சாருக்கு வேறு வந்து சூர்லை போட்டு தான் வந்து கடைசியாக ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் அது பெரிய சக்ஸஸ்னால வந்து கொரோனானால வந்து அது சரியாக தேட்டர் ரிலீஸ் ஆக முடியலண்ணா. ஒருவேளை ஆக்சுவலாக படம் வந்து தேட்டர் வந்துச்சுன்னா ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட் அந்த மாதிரி தானே இருக்கும். பட் படத்தை ட்ரெய்லரில் வந்து VFX, அப்புறம் DSP சார் மியூசிக்கு, அப்புறம் கார்த்தி சார் வேறு கேமியோ வேறு நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஒன்றும் படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். படம் வந்தால் தானே தெரியும். ஓகே, ஒரு ஆடியோ லான்ச்சிலே கார்த்தியும் சூர்யாவும் பேசி நிற்கும் போதே தேட்டர் அந்த அரங்கமே அதிர்ச்சி. ஸோ தேட்டரில் பார்க்கும்போது இப்போ இருக்கு. ஆமாண்ணா, அது சொல்லவே தேவையில்லைண்ணா. ஆக்சுவலாக வந்து சூர்யா சார் இந்த விருமன் ஆடியோ லான்ச்சில் கூட சூர்யா சார் சொல்லியிருந்தாங்க ஃபேஸாக வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. நானும் ஈகராக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் ஈகராக பார்த்தா. ஏன்னா கைதி டூவில் லோகேஷ் கனகராஜ் சார் வேறு சொல்லியிருந்தாங்க கைதி டூவில் 2 பேர் ஃபேஸ் ஆஃப் பண்ண போனாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே கங்குவாவில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுறேன். படம் அடுத்த மாதம் பார்த்தா ரிலீஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அதான் பழைய இன்டர்வியூவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வில்லனை நடிச்சு தம்பி ஹீரோ நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அப்படியே விட்டவா மாறி இல்லைண்ணா, அது ஒருவேளை அப்படி வந்தால் நல்லா தானே இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் கடைசி பார்க்கும்போது குதிரை வர மாதிரி தானே இது போட்டிருந்தாங்க. பட் வந்து அந்த ஃபேஸை வந்து ஃபுல்லாக ஃபேட் பண்ணி மறைச்சிட்டாங்க. யாரும் தெரில. பட் முக்கால்வாசி பேர் கார்த்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும்ண்ணா. உண்மையிலேயே வந்து சூர்யா சார் ஹீரோவா, கார்த்தி சார் வில்லனாக இருந்துச்சுன்னா ஒரு சரியான 2 பேர் கம்பேக்காக இருக்கும்ண்ணா. அதாண்ணா. இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூர்யா பாபிடியோட தருவார் யாருமே காட்டணும். ஆமாண்ணா. அது ஆக்சுவலாக ஊடால திஷா பட்னிமாமோட வீடியோ போட்டுருந்தாங்க. அதுக்காண்டி வந்து அவங்களும் உழைச்சிருக்காங்க. பட் அதுதான் சரியாக பார்க்கல. சரியாக அவங்கள ட்ரெய்லரை சரியாக காமிக்கல. பட் அதுதான் ஒன்று இதாக இருந்துச்சு. மித்தபடி வந்து எல்லாமே நல்லா தானே இருந்துச்சு. ஓகே, பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஒரு அழகான ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க. எப்பவுமே எவ்வளோ பெரிய படம் ஒரு ஸ்டோரி இருக்கும். இந்த ஸ்டோரியை சொல்லாமல் ஃபுல்லாக ஆக்ஷனு, கத்துறது, குத்துறது இப்படியே முடிச்சிட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஆமாம், கொஞ்சம் பார்க்க இதானே இருந்துச்சு. பட் வந்து அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது ஏதோ பெருசாக பண்ணுறாங்கன்னு தெரியுதுண்ணா. நம்ம இது ட்ரெய்லர்லேயே எல்லாம் சொல்லிட்டோம்னா அப்புறம் படம் பார்க்கறதுல ஆடியன்ஸுக்கு அவ்வளோ ஒரு இது இருக்காதுண்ணா. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இது இருக்குது. பட் ஆக்சுவலாக படம் வரட்டும்னா படம் வந்தோடனே எல்லாமே ஒரு எல்லாத்துக்கும் சூர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரீட்டாக தானே இருக்கும் படம். அந்த வரைக்கும் ஒன்று போகணும். ஓகே, இது சூர்யா அவங்களோட கம்பேக் அந்த படம். ஆமாண்ணா. ஆக்சுவலாக வந்து சிவா சாருக்கு வேறு முன்னாடி அண்ணாதை வேறு அவ்வளோ இது ஓடலண்ணா. ஒருவேளை இது மேக்ஸிமம் நல்லா ஹிட் ஆச்சுன்னா கன்ஃபார்மாக ஒரு சிவா சாருக்கு ஒரு பெரிய கம்பேக்னு சொல்லலாம்ண்ணா. கன்ஃபார்மாக ஃபேன்ஸாக நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு தானே இருக்கோம். படம் பார்ப்போம் கன்ஃபார்மாக. ஓகே, இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, தலை கீழே விழுந்தாலும் என் சுற்றி முன்னாடி மண்டி போடாது. அதெல்லாம் பார்க்க உண்மையாக நல்லா தானே இருந்துச்சு. ஏன்னா இது அவ்வளோ இது கடைசியாக வந்து சாருக்கு அதே சொன்ன மாதிரி தான். நான் லாக்டவுனில் தானே கடைசியாக இதை பார்த்துது. நானும் அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் படம் வரட்டும், படம் வந்தானே கன்ஃபார்ம் பார்ப்போண்ணா. ஓகேண்ணா. ப்ரோ உண்மையிலே ட்ரைலர் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. ஓப்பனிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் அந்த கட்டாக இருக்கட்டும், CG ஒர்க்காக இருக்கட்டும், வேறு லெவலில் இருக்குது. நம்மளை வந்து அந்த ஹிஸ்டாரிக் அந்த மூமெண்ட்டுக்கே கூட்டு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது. சூர்யாவோட கெட்டப்பு சொல்லவே தேவையில்ல. ஹாலிவுட் படத்தில் இருக்கிற கெட்டப் மாதிரியே போட்டிருக்காங்க. யார் காஸ்டியூம் டிசைன்லாம் தெரியல. மியூசிக் நம்ம சொல்லி ஆகணும். டிஎஸ்பிட்டேருந்து இந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்கல. புஷ்பாவில் நல்லா போட்டிருக்காரு, ரைட்டு. கங்குவால் இன்னும் நல்லாவே போட்டிருக்காரு. சூப்பராக இருக்க போகுது, அல்டிமேட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும்.
கார்த்தியெல்லாம் உள்ளே வர மாதிரி சொல்கிறாங்க. கார்த்தி ஆனால் வாய்ஸ் கொடுக்கும்போது கூட அந்த கட்ட குரலில் சூர்யா தான் பேசியிருக்காரு, நல்லா தெரியுது. கார்த்தியெல்லாம் உள்ளே இருந்திருந்தால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நமக்கு அந்த ரோலக்ஸும் அவர் பேர் என்னது டெல்லி கேரக்டரை சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்கா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவல் தான், அது ஹிட்டு தான், பயங்கர ஹிட்டாக இருக்கும். நிறைய பேர் ட்ரெய்லர் அந்த அளவுக்கு இல்லை, ஒரு கதை சொல்லலை. இல்லை ஓகே இது போதும் தலைவரை. இதுக்கப்புறம் என்ன ட்ரெய்லர் நம்ம கிளிக்க போகிறோம்? புரியல எனக்கு. போதும், இது நல்லா தான் இருக்குது. நம்ம சிவா கிட்ட இந்த அளவுக்கு கிடைச்சதே பெரிய விஷயமா நான் பார்க்குறேங்க, புரியுதுங்களா? நம்ம ராஜமௌலி சங்கர் மாதிரியான டேரக்டர்கள்ட்டேருந்து வாங்க வேண்டியதை நம்ம சிவா கொடுத்துருக்காருனாக்கா பாராட்ட வேண்டிய விஷயம். 3Dயில் வேறு எடுத்திருக்காங்க போல இருக்குது. 3D எஃபெக்ட் இன்னும் நம்ம தேட்டரில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். படம் வந்தால் தான் தெரியும், திரிக்க விட தான் என்ன பண்ண போகுதுன்னு தெரில. ஓகே, இந்த படம் 10 லாங்குவேஜில் எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஆமாம், 10 லாங்குவேஜில் எடுக்கிறாங்க. மிக பொருள் செலவில் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. 10 லாங்குவேஜ் எடுக்கும்போது அந்த அளவுக்கு கண்டிப்பாக எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. சும்மாலாம் 10 லாங்குவேஜில் விட்டுற மாட்டாங்க. இப்போ கூட மார்ட்டின்னு ஒரு ட்ரெய்லர் வந்து ஒரு 13 லாங்குவேஜ் 14 லாங்குவேஜில் நம்ம இந்தியனில் படம் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்குது. இப்போ இது ஒரு 10 லாங்குவேஜ்னாக்கா நம்ம இந்தியன் சினிமா இன்னும் வெளியில் எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். கூடி சீக்கிரம் ஹாலிவுட்டில் தொட்டுருவாங்க, நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, சிறுத்தை சிவா சூர்யாவோட கம்பேக் அந்த படம் இது சூர்யா எப்போ வந்தாலுமே கம்பேக் தான். இப்போ தான் சூரியரே போட்டு ஜெய்பீம் நிறைய படங்கள் நல்லா கொடுத்துருக்காங்க. தேட்டர் ரீதியாக வந்து இது மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். தேட்டரில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் சூர்யாவுக்கு. சிறுத்தை சிவாவுக்கு தான் சொல்லணும், அவருக்கு தான் கம்பேக். சூர்யா எப்போ வந்தாலும் படம் ஓடிடும். சிறுத்தை சிவாவை பற்றி தான் சொல்லணும். எப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல, பார்ப்போம். நல்லா பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம் படத்துக்கு. அந்த அளவுக்கு கிராஃபிக்ஸில் அப்படியே பாகுபலியில் வந்து அந்த க்ரீன் மேட்லாம் அப்படியே அந்த எல்லாமே தெரியும். செட்டு போட்டதுலேருந்து அந்த சிஜி ஒர்க் அப்படியே தெரியும். இது அப்படியே நேச்சுரல் அப்போ கொலை போட்டு அந்த படத்தில் பார்க்குற மாதிரி அந்த காட்டுவாசிங்க மாதிரியே அப்படியே போயிட்டு அந்த காலத்து ராஜாக்கள் மாதிரியே இருக்குது. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் நம்ம ட்ரெய்லரை பார்த்துட்டு எதையும் முடிவு பண்ணிட முடியாதுல்ல. ஸ்க்ரீனில் எப்படி இருக்குது, ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்ல தேட்டரில் பார்த்துட்டு முடிவு பண்ணால் தான் நமக்கு தெரியும். இது ஓகே ப்ரோ, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் வந்து 2 சூர்யா தான், 2 சூர்யானா ஃபியூச்சர் ஒன்று பாஸ்ட் ஒன்று அப்படிங்கிற மாதிரி காட்டுறோம். ஸோ இந்த ஃபியூச்சரில் இருக்கிற சூர்யாவை காட்டுகிற ட்ரெய்லர் எப்படி பார்க்கலாம்? அதான் ப்ரோ ட்விஸ்ட்டே. 2 சூர்யா இருக்கிறப்போ, கார்த்தி உள்ளே இருக்கிறப்போ யாரை காட்டணும் யாரை காட்ட வேணாம், அதிகமாகவே கேஸ்டிங் காட்டலை. கருணாஸை காட்டுறாங்க, சூர்யாவை காட்டுறாங்க, அப்புறம் அந்த பாபிடாலா அவரை காட்டுறாங்க. அவர் தலைமை வேறு லெவலில் இருக்காப்புல. ரொம்ப அதிகமாக போட்டு கொலன்னு இழுக்காமல் நீட்டாக முடிச்சிட்டாங்க. அதான் நல்லாயிருக்கும் ட்ரெய்லர். ட்ரெய்லர் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இருக்குது.